கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவில் முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்க ஐயா. இந்தியாவில் அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். 1100க்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு. எந்த மாவட்டத்திலும் இந்தியாவில் 1100 கல்லூரிகள் கிடையாது. அப்படின்னா அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க, அவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அவ்வளவு தொழில் முதலீடை கொண்டு வரணும், நல்ல சாலை கொடுக்கணும், தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும். எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு 10க்கு 10 அவங்க கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை, நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்குதுங்க ஐயா, நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்கு. இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்க இருக்கு. 40 கிலோமீட்டர் கான்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி. 40 கிலோமீட்டர் கான்கிரீட் ரோடு. 2017 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 40 கிலோமீட்டருக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க கான்கிரீட் சாலையை போட்டு கொடுத்திருக்கோம். பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல் இருந்து கொடை ரோடு வரை 3500 கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க செய்ய வேண்டியது நிலத்தை பிடிச்சி கொடுக்கணும், நில ஓனர்கிட்ட பேசணும், 3500 கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும். அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கெட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும். முதலமைச்சர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருங்க ஐயா? நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க, நிலத்துக்கு மத்தியில் 6 ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க ஐயா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விஸ்தாரம் பண்ணக்கூடாது. விஸ்தாரம் பண்ணிட்டா அது பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள். அதுக்காக லேண்டை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோர்ட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு 6 கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். 6 கடிதம். இதுக்கு மேல நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த 10 ஏக்கரை பிடிக்கிறது. நீங்களே சொல்லுங்க. ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உருப்படியா கொடுக்காம 6 முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாதீங்க.